ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமுதாய பங்கு பணிகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். சமுதாய பங்கு பணியில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மனப்பான்மையிலும் சரி, பேச்சிலும் சரி, நடத்திலும் சரி நாம் என்ன செய்யணும்? சமுதாய பங்கு ஆற்றிட வேண்டும். எப்படி ஆற்றக்கூடாது அப்படின்னா பொறாமை, வஞ்சகம், ஆணவம், பேராசை, புகழ், காட்டுமிராண்டித்தனம், சுயநலம், வேசித்தனம், காமம் இதன் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? ஆற்றக்கூடாது. நாம் இன்றைக்கி நிறைய ஜாதிகளை பார்க்குறோம். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி நிறைய ஜாதிகளை என்ன செஞ்சுக்கிறோம்? பார்க்குறோம். நிறைய ஜாதிகளை பற்றி சொல்கிறாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ராஜெக்ட்டு. அடுத்தது பார்த்தோன்னா ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், புத்தர் இந்த மாதிரி நிறைய மதங்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதில் என்ன தான் ப்ராஜெக்டுன்னா அன்புங்கிறதான் ப்ராஜெக்ட்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், நேச்சுரல் ஆஃப் மேரேஜ்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நிறைய மேரேஜை பற்றி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கன்னி, கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரங்கிறது தான் ப்ராஜெக்ட்டு. நிறைய பேர் என்ன லவ் மேரேஜில் குழந்த பெற்றுக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜில் குழந்த பெற்றுக்கிட்டாலும் சரி, நேச்சுரலாக குழந்த பெற்றுக்கிட்டாலும் சரி, எந்த குழந்தைய பெற்றுக்கலாம் கன்னி குழந்தைங்கிறது தான் ப்ராஜெக்ட்டு. இப்படி தான் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தங்களும் நாம் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சண்டை, கலவரம், பிரச்சனை இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தீர்க்க முடியும். இல்லாவிட்டால் நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி குழப்பத்தோடு தான் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். சரி வீவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் நாம் சமுதாய பங்கு பணிகள் எப்படி ஆற்றிட வேண்டுங்கிறத பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.